As often as you did it for one of my least brothers, you did it for me. மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். யோவான் 13:34. லேவியராகமம் 19:15-18 Be honest and just, do not spread lies about anyone, do not bear a grudge against anyone, love your neighbor as you love yourself. அநீதி இழைக்காதே, நேர்மையுடன் நீதி வழங்கு, உன் இனத்தாருள் புறம் கூறி திரியாதே, உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இவைகளெல்லாம் நமக்கு தரப்படுகின்ற விவிலிய முத்துக்கள். இவைகளில் உள்ளத்தில் தக்க வைத்து கொண்டு அதை வாழ்வாக்க வேண்டும். பக்தி என்பது கோவிலில் தொடங்கி கோவிலில் முடிவடைகிறது. வருகிறோம், பக்தியாக பெண்கள் முக்காடிட்டு முழந்தாளிட்டு ஆண்களும் பெண்களுமாக நாம் இந்த வழிபாடுகளில் பக்தியாக பங்கேற்கிறோம். துவக்கத்திலிருந்து இறுதி வரை கோயிலோடு பக்தி முடிந்து விடுகிறது. வெளியில் போகும்போது பெண்கள் யாரும் முக்காடு போட்டுட்டு போகிறது கிடையாது. இல்லைன்னா கிண்டல் பண்ணுவாங்க, போதும் வேஷம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆகவே பக்தி கோயிலோடு முடிவடைகிறது. ஆன்மீகம் என்பது கோவிலில் தொடங்கி வீதியில் தொடர்ந்து இன்னும் வீட்டில் தொடர்ந்து வாழ்வதுதான் ஆன்மீகம். ஒரு ஆன்மீக வாழ்வு என்பது வெறுமனே ஜெபத்தை சொல்வது அல்ல, அல்லது வீட்டிலே ஸ்டார் கட்டி கிறிஸ்துமஸ் குடில் வைத்து கொண்டாடுவது அல்ல. மாறாக அந்த எண்ணங்களை செயல்பாடுகளை வாழ்வாக்கி காட்டுவது. கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு நம்மிடம் வந்தார், தன்னுடைய அன்பை நமக்கு கொடுக்க வந்தார். அந்த அன்பை பிறருக்கு பகிர்வதின் வழியாகத்தான், அந்த மகிழ்ச்சியை பகிர்வதற்காகத்தான் நாம் பலகாரங்கள் அல்லது இனிப்புகளை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் கார்டெல்லாம் இப்போ போடுறது குறைஞ்சி போச்சு. எல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இமெயில் அதில் முடிஞ்சு போயிடுது. சுலபமும் கூட, சீக்கிரமும் கூட. ஆக ஆன்மீகம் என்பது வெறும் சடங்குகள் அல்ல, இன்னும் மாறாக ஆழமாக சென்று இதனுடைய விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவது. The small is a prey to the big, says the law of the jungle. The strong is a support to the weak, a way of the human nature. The small is a prey to the big. சிறியவைகள் பெரிய மிருகங்களுக்கு இரையாகின்றன. நல்ல உதாரணம், கடலில் இருக்கக்கூடிய மீன்பாடுகள். சின்ன மீன் இருக்கு, எறா இருக்குது, பல வகையான சிறிய உயிரினங்கள், பெரிய பெரிய திமிங்கலங்கள், சுறா மீன்கள் பெருசு பெருசா இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் எது தீனி? இந்த சின்ன மீன்களை முழுங்கி சாப்பிட வேண்டியது தான். ஆகவே இந்த சின்ன மீன்களும் இறாக்களும் என்ன செய்ய வேண்டும்? நீந்தி 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 எப்படியாவது இந்த இடர்பாடுகளில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். அதனுடைய இயற்கையினுடைய நியதி. ஆனால் மனித குலத்தினுடைய நியதி அப்படி அல்ல. The strong is a support to the weak, a way of the human nature. ஆகவே ஆண் பெண் என்று பார்க்கும் பொழுது ஆண் வலிமையானவன், பெண் மென்மையானவள். ஆகவே பெண்ணை காப்பது ஆணினுடைய கடமை. அது திருமணத்தாலோ சமூக பண்பாலோ அல்லது நாட்டை காக்கின்ற
ஒரு கடமையிலோ ஆண் மகன் தன்னுடைய வலிமையினால் பாதுகாப்பை கொடுக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அத்தியாவசிய தேவைகள் உணவு, உடை, உறையுள். அதற்கு அடுத்து ஆன்மீக தேவைகளாக வரக்கூடியது அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை அரசும் தர வேண்டும், வீட்டிலே ஆண்கள் தர வேண்டும், சமுதாயத்திலே சமுதாய தலைவர்கள் தர வேண்டும், அரசியலிலே அரசியல் தலைவர்கள் தர வேண்டும். ஆக இதுதான் மனிதனுடைய சமுதாயத்தினுடைய ஒரு தாத்பாரியம். சிறியது பெரிதின் உணவு என்பது வனவிதி, வலுவானது வலுவற்றதின் ஆதரவு என்பது மனித இயல்பின் வழி. கடவுளின் வார்த்தை ஒரு மனிதனை கடவுளின் கடிதமாக மாற்ற முடியும். ஸ்மித் என்பவருடைய வார்த்தைகள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு உலகம். ஒரு கிரேக்க பழமொழி, ஆந்த்ரோபோஸ், கோஸ்மோஸ், மிக்ரோஸ். அது ஆந்த்ரோபோஸ், மிக்ரோஸ், கோஸ்மோஸ். 3 வார்த்தைகளும் ஆங்கிலத்தில் அதிகமாக பல வார்த்தைகளை வடிவமைக்க பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆந்த்ரோபோமோர்பிக், ஆந்த்ரோபாலஜி என்று சொன்னால் மனிதனை மையமாக வைத்தது. ஆந்த்ரோபோஸ் என்றால் மனிதன். மிக்ரோஸ் மிகச் சின்னது, மைக்ரோஸ்கோப், மைக்ரோபயாலஜி என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், மிகச்சிறிய நுண்ணுயிர். கோஸ்மோஸ் என்றால் உலகம், காஸ்மெட்டாலஜி, கோஸ்மாலஜி, காஸ்மெட்டிக்ஸ் என்றெல்லாம் பல வார்த்தைகள் இதிலிருந்து வருகிறது. 3 கிரேக்க வார்த்தைகள், ஆந்த்ரோபோஸ், மிக்ரோஸ், கோஸ்மோஸ். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி உலகம். ஆகவே இந்த தனி உலகமாகிய மனிதனை வைத்து இறைவன் பல செய்திகளை கொடுக்கின்றார். அன்னை தெரசா படத்தை பார்த்தோன்னே என்ன சொல்வாங்க எல்லாரும்? அன்னை தெரசாவை அதிகமாக இந்திய மக்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை அறிந்திருக்கிறார்களோ என்பது கூட ஒரு கேள்வி. ஆனால் அதிகமாக அன்னை தெரசாவை தெரியும் அவர்களுக்கு. காரணம், அவர் இந்த அன்பை வடித்து காட்டியவர். அன்பை மக்களுக்கு புரியக்கூடிய வகையில், அது குப்பையில் கிடந்த குழந்தையாகட்டும் அல்லது சாக கிடக்கின்ற மனிதனாகட்டும், அன்பை கொடுத்தார். ஆகவே உலகிற்கு ஒரு மிக சிறந்த சான்றை ஒரு கடவுளின் கடிதமாக படைத்தார். Tell me whom you love and I will tell you who you are. ஆர்சன், யாரை நீ அன்பு செய்கிறாய் என்று கூறு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். உன்னுடைய அன்பு எதன் மீது இருக்கிறது? பணத்தின் மீதா, பரமனின் மீதா? ஏழைப்பாளைகள் மீது இருந்தால் உனக்கு இரக்கம் உண்டு என்ற அர்த்தம். பணக்காரன், பகுசு, பதவி, பட்டம், சொகுசு இப்படி இருந்தால் அது ஏழைகளை உதாசீனப்படுத்துகிறாய் என்ற அர்த்தம். ஆக எதன் மீது உன்னுடைய மனம் நாட்டம் கொண்டிருக்கிறதோ அதுதான் உனக்கு எல்லாம். ஆகவே அந்த காலத்தில் இந்த வெள்ளக்கார சாமியாருங்க ஒரு அருமையான மறைக்கல்வியை சொல்லிக் கொடுப்பாங்க. மரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம்தான் விழும். நீ எதை சார்ந்திருக்கிறாய்? இறைவனை சார்ந்திருக்கிறாயா அல்லது மாற்று கருத்துக்களை சார்ந்திருக்கிறாயா? நீ ஒரு காலம் இறைவன் பக்கம் வர முடியாது. இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். ஆகவே நீ யாரை அன்பு செய்கிறாய் என்று கூறு, நீ யார்னு நான் கூறுவேன். He who stops being better stops being good. ஆலிவர் கிராம்வெல். மிக நன்றாக இருக்க முயலாதவன் நன்றாகவும் இருக்க இயலாது. வளர்ந்து கொண்டே போக வேண்டும், இன்னும் அதிகமாக செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். முன்பு இருந்ததை விட இன்று நான் அதை சிறப்பாக்கி இருக்கிறேன். சிறப்பாக என் வாழ்க்கையை, சிறப்பாக என் கடமையை, சிறப்பாக என் இருப்பிடத்தை, சிறப்பாக என் குடும்பத்தை வைத்திருக்கிறேன் என்னுடைய கடின முயற்சியினால். இப்போ பள்ளிக்கூடத்துல எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு, செய்து வர வேண்டும் என்று. எதற்காக? அவர்களுடைய எண்ணங்கள், புத்தியானது இன்னும் சிந்திக்க பழக்கப்பட வேண்டும் என்பதினால். ஆகவே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும். ஆகவேதான் இந்த ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. எப்படி முன்னேறுகிறது? பெற்றோர்களை கூப்பிட்டு அவருடைய வளர்ச்சியை எடுத்து சொல்கிறார்கள்.
பாழும் மனம் மாறாமல் 7 முறை தொழுதாலும் வாழும் நிலை வீழும் நிலையே. ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்வேன். 2 பேர் மீன் பிடிக்கிறவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தன் கோயிலுக்கு வந்துட்டான், ஒருத்தன் கடலுக்கு போயிட்டான். கோயிலுக்கு வந்தவன் கோயிலில் மனசு இல்லை, ஐயையோ நம்ம இங்கே வந்துட்டோம், கோவிலுக்கு வந்துட்டோம், நம்ம கூட்டாளி கடலுக்கு போயிட்டானே, அவன் மீன் பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு காசு கட்டி இன்னைக்கு ஜாலியாக இருப்பான், இன்னைக்கு நமக்கு காசுக்கு என்ன பண்ணுறது என்றே நினச்சிக்கிட்டே இருப்பான். ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறார், ஒன்றும் காதில் விழுவுல, அவனுக்கு எல்லாம் கடல் மீது தான் எண்ணம் நாட்டம். சென்று வாருங்கள், பூஜை முடிஞ்சு போச்சு, பூஜையும் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு சலிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறான். இவனுடைய நிலை, அவன் கோவிலுக்கு வந்திருந்தாலும் மனம் கடவுள் மீது இல்லை. கடலுக்கு போனானே, அவன் என்ன செய்யறான், ஐயையோ என் வயிற்று பொழப்பை பார்க்கறதுக்காக இன்னைக்கு நான் கடலுக்கு வந்துட்டேனே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு, கோயிலுக்கு போயிருக்கணுமே, என்ன வாழ்க்கை இது, இப்படி தான் நான் நடந்துக்கிறேன், அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போய் ஆகணும், ஆண்டவரே என்னை மன்னித்து விடு, ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று மீன் பிடிச்சுக்கிட்டே அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். அவன் கோயிலுக்குள்ளார இருந்தாலும் அவன் கடல்ல இருந்தாலும் யார் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருந்திருக்க முடியும்? அப்படிதான் நானும் செய்கிறேன். தூங்கிக்கிட்டே நான் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும் அப்படின்னு வீட்டில் சொல்றேன்னு குதர்க்கமாக சொல்லாதீங்க, அது சோம்பேறித்தனம். பாழும் மனம் மாறாமல் 7 முறை தொழுதாலும் வாழும் நிலை வீழும் நிலையே. லவ் லீஸ்ட், லவ் ஃபார் லாஸ்ட், லவ் ஃபார் லாஸ்ட். யார் மிகவும் கடைநிலையில் இருக்கிறார்களோ, யார் அன்பு செய்யப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை அன்பு செய்தல், இழந்து போனதை மீட்க. உம்மை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. கடைசியாக இருப்பவர்கள் முதலிலே வருபவர்கள் அல்ல, இறுதியாக இருப்பவர்களும் முதலானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதலாவர் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய விழுமியம். அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்திய உடம்பு. எல்லாவற்றையும் பிறருக்காக கொடுப்பதுதான் உண்மையான அன்பு. முழந்தாள் இருப்போம். Healer of body and soul, cure the sickness in my spirit, so that I may grow in holiness through your constant care. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் இறைவா, என்னை குணமளிக்கும் உமது அருளால் நிரப்பி புனிதத்தில் வளரச் செய்வீர். எங்களுடைய ஆன்மீகம் இங்கே தொடங்கி வீட்டிலே இன்னும் அதிகமாக அது பயன்படக்கூடிய வகையிலே எங்கள் வாழ்வு பலி தொடர்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் அருளையும் ஆசிரியையும் மனத்தெளிவையும் துணிவையும் ஆர்வத்தையும் தந்து ஆசீர்வதித்திடம் ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமென்.